ஸோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு ப்ரைஸோடு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கடை எங்கே இருக்குன்னு சொல்லிடுற லொக்கேஷனு. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் 9th ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆல் ஓவர் இருந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம ரெகுலராக ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ நம்ம ரெகுலர் வீடியோ அப்டேட் தான் இது. ஸோ இந்த தடவை என்னென்ன மாடல் வந்திருக்கு, என்னென்ன மாடல் என்ன ரேட்டுக்கு விற்கிறோம், என்னென்ன வாரண்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வாங்கினாலுமே வெளியில் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா நான் ப்ரைஸோட அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்க்குற மாதிரில iPhone 15 Pro Max 256GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் வந்து 86% இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72,000 72,000 iPhone 15 Pro Max 256GB கொடுத்துடலாம். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளேயோடு வந்துடும். பீஸும் பாருங்கள் நல்லா ஜெனுவனாக இருக்குது. 72,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 15 Pro Maxல 256GB ஃபுல் கிட்டு ஒன்று 8 month பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89,000 89,000 வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 8 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து வாரண்ட்டி இல்லாமல் பேட்டரி ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இருக்குது. ஸோ நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100%, சைக்கிள் கவுண்ட் 170 இருக்கனால ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 89,000 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 15+ 128GB உங்களுக்கு ஒன்று 98% பேட்டரி ஹெல்த் இருக்குது. 4 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,000 52,000 iPhone 15+ல 128GB கொடுத்துடலாம். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா 14+ல 256GB இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 83% இருக்குது. 14+ல 256GB பேட்டரி ஹெல்த் வந்து 83%ஓட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41,000 41,000க்கு 14+ல 256GB கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா 14+ல 128GB இருக்குது. இது வந்து 85% பேட்டரி ஹெல்த்து ஃபுல் கிட்டோட இருக்குது. பீஸு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட மெயின் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நீட்டாக இருக்கும். ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருந்தால் மட்டும்தான் எடுப்போம் ஃபோனு. பீஸ் பக்கா தெளிவாக இருக்குது. டோர் சேஞ்ச் இல்லாமல் இருக்குது, பேட்டரி சேஞ்ச் இல்லாமல் இருக்குது, அது பேட்டரி எதுவும் பூஸ்ட் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100% காட்டும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி முடிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கடையில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ சொல்லிடுவோம். இதெல்லாம் 85% தான். ஆனால் ஒரிஜினல் பேட்டரி ஹெல்த்து 38,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12ல 128GB இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 25,000 வந்து பேட்டரி ஹெல்த் 100%ஓட கொடுத்துடலாம். 100%னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேட்டரி சேஞ்சு தான். 6 month பேட்டரி வாரண்டியோடய வந்துடும். ஸோ பேட்டரி வந்து நம்ம தான் மாற்றிருப்போம். ஸோ அதனால் 6 மாதம் பேட்டரி வந்து வாரண்டியோடய கொடுத்துடலாம். 12 128GB பேட்டரி 100. அடுத்து பார்த்தீங்கன்னா 15+ல 128GB பேட்டரி ஹெல்த் வந்து 93%. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 48,500 48,500 கொடுக்கலாம். ஸோ டிவைஸ் மட்டும்தான் வரும். நல்லா நீட்டாக இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும். கண்டிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 48,500 iPhone 15+ல 128GB கொடுத்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா 14+, iPhone 14+ல 128GB பேட்டரி ஹெல்த் வந்து 95%. நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இதில் சேஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைட் யூஸ்டு ஃபோன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,000 பண்ணி கொடுத்துடலாம். பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே கண்டிஷன் எல்லாமே புதுசு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். கஸ்டமருக்கும் நல்ல பீஸாக மட்டும் தான் கொடுப்போம். அதிலே 15+ல 128GB 98% பேட்டரி ஹெல்த்து ஒன்று வந்து உங்களுக்கு 1 மாதம் வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,000 54,000 iPhone 15+ல 128GB கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone 12ல 128GB இது வந்து உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 24,000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது 26 சொல்லியிருக்கோம், இது 24 சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிஷன் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் லெஸ் பண்ணியே கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 15+ல 128 91% பேட்டரி ஹெல்த்து. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 48,500 பண்ணி கொடுத்துடலாம். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பக்கா தெளிவாக இருக்குது பாருங்கள். 48,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14+ல 128GB பேட்டரி ஹெல்த் வந்து 87%. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 37,000 iPhone 14+ கிடைக்காது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் வச்சுருக்கோம். அடுத்து 14 Proல 256GB 86% பேட்டரி ஹெல்த். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,000 53,000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா பீஸ் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும், யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் தான். ஸோ அதனால் வந்து கம்மியாக எடுத்தோம், கம்மியாகவே தந்துடுறோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone 14ல 128GB 86% இருக்குது, 85% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 35,000 இருக்குது. ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ஒரு ஒயிட் கலரு. ஸோ அதில் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 வரும். ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கண்டிஷன் இருக்கும்.
33,500 பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? 35,000 பாருங்கள் பொருள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஐஃபோன் 13ல் 128 GB, அதே 13 128 பேட்டரி 100 இருக்குது. இது வாரண்ட்டி இல்லாமல் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 வரும். அதே வாரண்ட்டி 10 மாதம் இருக்க பேட்டரி 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 வரும். ஸோ ரெண்டுமே நம்மக்கிட்ட நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் பீஸ் பாருங்கள், இது வந்து 32,000, இது 38,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 Pro 256 GB, பேட்டரி ஹெல்த் வந்து 100% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000, 32,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல் 128 GB 89% பேட்டரி ஹெல்த், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,500, 30,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 128 GB இருக்குது, 256 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000, 33,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐஃபோன் 12ல் 64 GB இருக்குது, 12ல் 64 GB இருக்குது, 13ல் 128 GB இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1264 21,000, 13ல் 128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 4 மாதம் வாரண்டியோடு இருக்குது, 34,500 பண்ணி கொடுத்துடலாம். அதில் 92% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,500 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே நீட்டாகவே இருக்கும். ஐஃபோன் லெவலில் நம்ம என்ன ரேட் கொடுத்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட 128 GB. 64 இருந்தீங்கன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 128 GB 83% பேட்டரி ஹெல்த், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,500 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ல் 128 GB, பேட்டரி ஹெல்த் வந்து 87% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 26,000 வரும். அதிலே வந்து 13 mini 128 GB பேட்டரி 100%ல் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பேட்டரி சேஞ்சு தான், ஷோரூமில் கொடுத்து தான் மாற்றிருக்காங்க. அடுத்து சாம்சங்கில் A15 5G 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ், நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து சாம்சங்கில் A16 5G, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 828 11 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500, 12,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து சாம்சங் A15 5Gயில் 8 ஃபுல் கிட்டு 3 month வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 13,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா S23 FE பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 128 ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டெமோ ஃபோனு 26,000 பண்ணி கொடுத்துடலாம், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அதில் S24 FE இருக்குது. S24 FE பார்த்தீங்கன்னா 8256 ஃபுல் கிட்டு 11 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,500, 42,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S24 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 12 GB RAM வேரியன்ட் 2 GB ஸ்டோரேஜ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,500 பண்ணி கொடுத்துடலாம், 46,500க்கு S24 ப்ளஸ் கொடுத்துடலாம். அடுத்து S22 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 12 GB RAM வேரியன்ட் 2 GB ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 38,000 ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷனை பொறுத்து ரேட்டு மாறும். அதிலே பார்த்தீங்கன்னா 40,000க்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ரேட்டில் வரும். 23 அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 53,000 ரேட்டு வரும். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,000 வரும். இது வந்து 56,000 வரும். 12256 நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா S24 பார்த்தீங்கன்னா 128 GB இருக்குது, 41,500 பண்ணி கொடுத்துறேன், 6 மாதம் வாரண்ட்டி. 256 GB இருக்குது, 43,500 பண்ணி தரேன், 7 மாதம் வாரண்டியோட இருக்குது. எல்லாமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். ஸோ பேட்டரி எல்லாமே நீட் கண்டிஷனில் இருக்குது. பீஸும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள், ஒரிஜினல் டிஸ்பிளேயோட பக்காவாக வாரண்டியோட பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்த மாடலில் 22 சீரிஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு. எதனாலும் கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வரும். இது ரேட்டும் ரொம்ப கம்மிங்க, 25,000 S22ல் 8256 கொடுத்துடலாம். அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புது ஃபோன் கண்டிஷனில் S22ல் கிடைக்கவே செய்யாது. வெறும் 25,000 8,256 கொடுத்துடலாம். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா S21 FE நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 8,128 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் ஸ்டாக் இருக்குது. இது 3 பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 17,000. ஸோ 17,000லேருந்து 18,000, 16,000 மூணுமே இருக்குது. நம்ம ஆவரேஜாக வந்து 17,000 கொடுத்துடலாம். நம்ம அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்க பீஸ் 16 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து A16 5G வெறும் பாக்ஸ் ஓட்டு ஓப்பன் ஆன பீஸுங்க, 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500, 1 வருஷம் வாரண்டியோட புது ஃபோனு, பாக்ஸ் மட்டும் உடச்சிருப்பாங்க. அடுத்து மோட்டோவில் எட்ஜ் 40 நம்மக்கிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,256, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வரும். நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. மோட்டோவில் எட்ஜ் 40 16,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே 50 ஃபியூஷன் இருக்குது, 8,128, 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜ் 40 இருக்குது, 5G 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 15,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் 40 நியோ இருக்குது.
828 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 அதிலே வந்து 12,256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரெண்டுமே நம்ம ஸ்டாக் இருக்குது நீட் கண்டிஷனில். அடுத்து சோனியில் எக்ஸ்பீரியா 5 மார்க் 2 இருக்குது, 10 மார்க் 4 இருக்குது. 5 மார்க் 2 பார்த்தீங்கன்னா 8,128 ப்ரைஸ் 9,000 வரும். அதில் 10 மார்க் 4 பார்த்தீங்கன்னா 6,128 டுவெல் சிம் போட்டுக்கலாம், ஜியோ சப்போர்ட் ஆகிற மாடலு. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரும். நல்ல நீட் கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. அடுத்து மோட்டோவில் H30 அல்ட்ரா. H30 அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12,256 ஃபுல் கிட்டோட இருக்குது, 26,000 பண்ணி கொடுத்தலாம். டெமோ ஃபோனு நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பிக்சலில் 7A இருக்குது. 7A பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரேட்டு 828 டெமோ ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000. 22,000 பிக்சலில் 7A கொடுத்தலாம், நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா பிக்சலில் 7 ப்ரோ 8 ப்ரோ எல்லாமே இருக்குது. ஸோ 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்தியன் ஃபோன் இருக்குது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் 31,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலில் 6 ப்ரோ இருக்குது. 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 23,000 ரேட் இருக்குது. அதிலே 7 ப்ரோவும் இருக்குது. 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன் 31 பண்ணலாம். 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 பண்ணலாம். அதில் பிக்சல் 5A இருக்குது, 14,000 பண்ணி தரலாம். 6,128 பிக்சல் 6A இருக்குது. 6Aலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட வரும், 14,500 பண்ணி கொடுத்துடலாம். அதில் பிக்சல் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 வந்துட்டு நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டாப் செல்லிங் மாடல்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பிக்சல் அதிகமாக இப்போ 7 தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் 2 கலர் இருக்குது, க்ரீன் அண்ட் பிளாக் இருக்குது. அடுத்து நத்திங் 2A இருக்குது. 2Aலாம் பார்த்தீங்கன்னா 8,128 8,256 12,256 8,256 பார்த்தீங்கன்னா 4 மாதம் வாரண்டியோடு இருக்குது, 19,000 பண்ணி கொடுக்கலாம். 12,256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மாதம் வாரண்டி இருக்குது, 22,000 பண்ணி கொடுக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது. அதில் 8,128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 பண்ணி கொடுத்துடலாம் 4 மாதம் வாரண்டியோட. அடுத்து பார்த்தீங்கன்னா X100 அண்ட் X100 ப்ரோ டெமோ ஃபோனுங்க நம்மக்கிட்ட. X100 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் 43,000 பண்ணி கொடுத்துடலாம். அதில் 100 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா X100 ப்ரோ X200லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலு, 11 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,500 48,500 ருபீஸ்க்கு X200 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் V30 V40 V40E. ஸோ V30லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22,000 இருக்குது. V40E பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 24,000 ஒரு வருஷம் வாரண்டியோடு இருக்குது. அதில் V40 வந்து 8 மாதம் வாரண்டியோடு இருக்குது, 25,000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து ஐஃபோனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க SE வந்தால் ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஐஃபோன் SEயில் 16 அண்ட் 32 நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ 16 GB பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,000 பண்ணி கொடுக்குறோம். ஸோ நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. பீஸ் எல்லாமே ஒரிஜினல் டிஸ்பிளே, பீஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ மற்றபடி தெளிவாக இருக்கும் பீஸு, ஒரிஜினல் டிஸ்பிளேயோடு வந்துடும். நல்ல பேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்கும், 99% சின்னது வரும். அதில் 32 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 5,500 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 16 GB பார்த்தீங்கன்னா 4,000, 32 GB 5,500 பண்ணி கொடுத்துடலாம். பாக்ஸ் சார்ஜரோடு வந்துடும் இந்த மாடலு. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாக்ஸ் சார்ஜரோடையே இருக்குது, நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு பவுச்சு டெம்பரும் காம்ப்ளிமெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஐஃபோன் SE நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க, அது கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லனா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் பக்கம் ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடு CE3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,256 ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V29 இருக்குது, 8,128 ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே OnePlus 10 Pro இருக்குது, 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிஸ்பிளே. ஸோ அதாவது வந்து ஃபோன் வந்து க்ரீன் கலர் ஃபோனு, கஸ்டமருக்கு வந்து லைன் வந்துருச்சு. ஸோ அதனால் ஷோரூமில் போனதுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 month வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைம் ஸ்டாக் வந்து அவங்கள்ட்ட பிளாக் கலர் டிஸ்பிளே இருந்தாங்கன்னா பிளாக் கலர் டிஸ்பிளே போட்டு கொடுத்துட்டாங்க. பட் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், ஃபுல் கிட்டோட இருக்குது. ஒன்று டிஸ்பிளேக்கு 3 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாடல் நீங்கள் எடுத்துகிட்டு நாளைக்கு உங்களுக்கு லைன் அப்டேட்டில் லைன் வந்தாலுமே டிஸ்பிளே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் அஷ்யூர்ட் பண்ணித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 12 16/512 9 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 பண்ணி கொடுத்துடலாம். நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா X100 Pro பார்த்தீங்கன்னா 16/512 நல்ல நீட் கண்டிஷனில் டெமோ ஃபோன் ஸ்டாக் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 52,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே OnePlus 12R இருக்குது. 12Rலாம் பார்த்தீங்கன்னா 8,256 16,256 ரெண்டுமே இருக்குது. 16,256 நம்மக்கிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 34,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து Honor 200 Pro. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஹானர் 200ல் வந்து 8256 ஃபுல் கிட் ஆல் மாதம் வாரண்டியோட இருக்குது. 6 மந்த் வாரண்டியோட வர ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 பண்ணி கொடுத்துடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 12/512 நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 32,000 32,000 பண்ணி கொடுத்துடலாம். ஒன்று வந்து 11 மாதம் வாரண்டியோட வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியோ 9 ப்ரோ iQOO Neo 9 Pro பார்த்தீங்கன்னா 12,256 ஃபுல் கிட் 10 மாதம் வாரண்டியோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,500 பண்ணி கொடுத்துடலாம். iQOO 9 இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஓப்போவில் A79 5G 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 11 Pro ப்ளஸ் 12,256. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஒன் ப்ளஸில் 9RT 828. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் F6 8256 ஃபுல் கிட்டோட இருக்குது. பண்ண வந்து 9 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20,000 பண்ணி கொடுத்துடலாம். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து ஐபேட் 6th ஜென்ரேஷனு 64GB ஃபுல் கிட்டோட இருக்குது. ஸோ இந்த மாடல் புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000லேருந்து 50,000 வரும். நம்மக்கிட்ட அதே மாடலு நீட் கண்டிஷனில் இன்னும் வந்து பிப்ரவரி அடுத்த மாதம் வாரண்டியோட முடியுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 வரும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும். நல்லா புதுசு மாதிரி இருக்குது. ஐபேடு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ஸோ 27,000 ஐபேட் 6th ஜென்ரேஷன் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் டேப் S9 ப்ளஸ்ஸு புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 வர மாடலு. ஸோ இந்த மாடல் நம்மக்கிட்ட இன்னும் 10 மாதம் வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 48,000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாடலில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசன் கேஸும் S Pen இருக்குது. சாம்சங்கில் டேபு S9 ப்ளஸ்ஸு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒரு மூவி பார்க்குறதுக்குலாம் செம ஒர்த்தாக இருக்குங்க. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 4,500 வர்த்துள்ள ஸ்பைசன் கேஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துடலாம். நீங்கள் கேஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா S Penோட வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் ஏர் 5th ஜென்ரேஷனு M1 சிப்செட்டு 256GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 39,000 பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிக்சலில் 5 டெமோ யூனிட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து விவோவில் V29 இருக்குது. பிக்சல் 5 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12,500 பண்ணி கொடுத்துடலாம். விவோவில் V29 வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து X80 5G 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. 19,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் X6 நியோ சீல்டு ஃபோனு 1 வருஷம் வாரண்டியோட இருக்குது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12,500 பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து விவோவில் V29e இருக்குது. V29e பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 16,500 பண்ணி கொடுத்துடலாம். அதில் V27 Pro பார்த்தீங்கன்னா 18,500 பண்ணி கொடுத்துடலாம். 12,256 ஃபுல் கிட்டோட வரும். அடுத்து விவோவில் T3 இருக்குது. அடுத்து வந்து V29 Pro T3 பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு 21,500 பண்ணி தரலாம். உங்களுக்கு ஃபுல் கிட்டோட வந்துடும். 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதில் விவோ T3 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 13,500 பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கடையில் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் கொரியர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வாங்குகிறோம் கம்ப்ளைண்ட் எதாவது வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆன்லைனில் வாங்குகிற கஸ்டமருக்கும் 15 நாள் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ 90% வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம விற்கிற ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி ஃபோன்ஸ் தான் விற்றுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வாங்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன மாடல் என்னென்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு தெரியும். நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம்.